எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்ய போறோம்னாக்கா, சிகப்பரிசி கொழுக்கட்டை கொய்யா இலை வச்சு செய்ய போறோம். இப்போ அதுக்கு கேட்டிருந்தீங்க, சேப்பரிசி எப்படி அரைச்சீங்கன்னு கேட்டீங்க. இந்த வந்து இதுதான் சேப்பரிசி. இது 6 கிலோ 1 கிலோ இது. இது இந்த அரிசி மட்டும் போட்டு அரைச்சது இந்த கலர் வரும். இப்போ இதுல வந்து இடியாப்பம் எல்லாம் செஞ்சுக்கலாம். அதனால பச்சரிசி வெள்ளை பச்சரிசி இருப்பாங்க. அதுல வந்து 1 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டு அரைச்சிருக்கேன். இதுல நாங்கள் எல்லாமே செஞ்சுப்போம். அதனால இது கொழுக்கட்டைக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதனால இது மட்டும் தனியாக வச்சுங்க. இதை அரைச்சி இது பண்ணுங்க. கொய்யா இலையில தட்ட போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். தேங்காய், வெள்ளம் வந்து எவ்வளவு மாவு பிடிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை இப்படி போட்டுங்க. தூளா வச்சுங்க வெள்ளத்தை. பாவக்கு உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டுங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். நிறைய கொழுக்கட்டை வகை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது நல்ல ஹெல்த்தியானது. சிகப்பரிசி டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தி. அதுல போட வேணாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி திக்கா பண்ணிங்க. பஞ்சாச்சு இந்த பத்துக்கு பண்ணிங்க கரெக்டா இருக்கும். இப்ப தட்டிடலாம். இப்படி நல்லா திக்கா இப்ப பறிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒண்ணு போட்டுலாம் உழுவாது. நல்லா ஈவனா வரும். நல்லா இருக்கும். இது கொய்யால உடம்புக்கு நல்லது. அதுல கொழுக்கட்டையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பூர்ணமா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. ரொம்ப வச்சிடாதீங்க. வச்சா போதும். வச்சுங்க. இது என்ன செய்யுங்க, அதே வந்து அப்படி மடக்கிடுங்க. அவ்வளவுதான். சூப்பர் கொழுக்கட்டை. இது அப்படியே இதுல வச்சிடலாம். இதுல அப்படியே டக்கு வச்சிடலாம். விரியாது, அப்படியே தான் இருக்கும். டக்கு செஞ்சு வச்சிடும். நீங்க செஞ்சு வச்சுட்டு கூட அப்புறம் அடுப்பு வச்சுங்க. இந்த பாருங்க வெந்துட்டு பாருங்க. வெந்துட்டு எடுத்துடலாம். எடுத்துடலாம். இங்க பாருங்க. பாருங்கப்பா, இங்க பாருங்க. நல்லா வெந்திருக்கும். இலைய வாசா ஒன்றும் ஒட்டாது. நல்லா ஆறுல தான் சாப்பிட முடியும். கொதிக்க சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து எடுத்து கட்டவா. அரிசி கொய்யால போட்டு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. வேற வந்து இப்போ சிலம்பம் கிளாஸுக்கு போயிருக்கான். அதனால நான் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். நான் பேச்சு இருக்குது. இந்த மாதிரி மாடல் வேணா போட்டுக்க. குச்சி மாதிரி எடுத்து சாப்பிடலாம். இது கூட நல்லா இருக்கும். பாப்பா கொடுப்போம். அவங்க அண்ணன் இருந்தாதான் அது உட்காரும். இல்லாட்டி அது ஓடி. இந்த மருமகள் கொடுக்குறாங்க. கொஞ்சம் டாக்டர் சொல்லு எப்படி இருக்குன்னு. இந்த இனிப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இங்க நல்லா வெந்திருக்கும். பயப்பட வேணாம். நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா? அது பூர்ணம் இருக்கு.